மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர்கள், நாகப்பட்டினம் மாவட்டத்திலே மட்டுமில்லாமல் டெல்டா மாவட்டங்களிலும் இல்லாமல் மற்ற நான் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு நெல் கொள்முதல் அதிகரித்திருக்கிறது. அதை பற்றி இங்கே விரிவாக எடுத்துக்கொண்டார். அதுக்காக நான் சில விளக்கங்களை அளிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு இந்த ஆண்டு குறிப்பிட்ட நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து 12/6 குறுவை பாசனத்துக்காக 12/6/2025 தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் ஆறுகள் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்பட்டதாலும் குறுவை திட்ட தொகுப்பு பரவலாக விவசாயிகளுக்கு விநியோகப்பட்டதாலும் டெல்டா மாவட்டங்களின் குறுவை நெல் சாகுபடி ஆனது சென்ற ஆண்டு 3.5 லட்சம் ஏக்கர் இருந்தது. இந்த ஆண்டு 6.13 லட்சம் ஏக்கராக அதிகரித்து இதுவரை இல்லாத அளவு வரலாற்று சாதனை என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் பருவம் வழக்கமாக அக்டோபர் மாதம் தான் தொடங்கும். மத்திய அரசின் அனுமதி பெற்று செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கப்படுகிறது என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டு நெல் கொள்முதல் அதிகரித்திருக்கிறது என்றும் நெல் கொள்முதல் கடந்த ஆண்டை விட அதிகரித்திருப்பதை சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி தகவலாக வெளியிட்டார். அந்த காட்சியை பார்த்தோம். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.